பாஜக கூட்டணியில் போட்டியிடுவது குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்று தொண்டர்களின் பலத்தை அறிவதற்கு நாங்கள் 15க்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம். அவர்களும் அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அனைவருடைய அபிப்பிராயம் இரட்டை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அது இன்றைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் பெறுவதற்கு காலதாமதம் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டர்களினுடைய பலத்தை நிரூபித்து காண்பதற்காக ஒரு தொகுதியில் நின்று எங்களுடைய தொண்டர்கள் பலத்தை காமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கருத்து சொன்னதின் அடிப்படையில் ஒரு தொகுதியில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காண்பதற்கு இன்னைக்கு முடிவெடுத்தோம். எந்த தொகுதியில நிக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? யார் நிக்க போறான்றத முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு தொகுதி தான், அதனால எந்த தொகுதின்றது முடிவாயிடுச்சா? எந்த சின்னம்? சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வேட்பாளராக கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.